ஹலோ, என் பேர் சந்திரசேகர். நான் துபாயில் இருக்கிறேன். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு மே 2022 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் நடந்தது சென்னையில். நிச்சயதார்த்தம் நடந்தோன்னே பொண்ணுகிட்ட கேட்டேன், என்ன மாதிரி கல்யாணம் பண்ணலாம், எந்த சட்டம் புக் பண்ணலான்னு. எனக்கு ரிசார்ட் வெட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொன்னா. பொண்ணோட ஒரு ஆசை. அதை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு எதனா ரிசார்ட்லாம் தேடலான்னு ஆரம்பிக்கும் போது வினு ஒரு பழைய நண்பர், துபாய் நண்பர், சோஷியல் ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்லாம் துபாயில் நடத்திருக்காரு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த அறிமுகம் உண்டு. அவர் வினு தானாகவே ஃபோன் பண்ணார் எனக்கு. இது மாதிரி உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக வினு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கல்யாணம் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியாத அறிமுகம், ஆனால் நம்பிக்கை இருந்தது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வினுவோட என்கேஜ் பண்ணோம் வினுவை. அந்த முடிவு பண்ணினதுலேருந்து ஒரு ரிசார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 4 ரிசார்ட்டை பார்த்து அதில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி எந்த ரிசார்ட்டு நம்மளுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு ஒரு 3 தடவை போனோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க, நான் போனோம், அப்புறமா எங்கள் அண்ணன் வந்தார். எல்லாருமே பல பேருக்கு பல விதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் பார்த்தாங்க. பட் வினு எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு சஜஷன் கொடுத்து அதை புக் பண்ணோம். நம்பர் 1. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர் புக் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடு புக் பண்ணுறதா இருக்கட்டும். சாப்பாடு நான் சொன்னேன், நான் எங்களுக்கு வழக்கமாக எங்கள் ஃபேமிலியில் பண்ணுறவர் தான் பண்ணணும்னு. பட் அவரோடையும் ஒரு கோஆர்டினேஷனுக்கு வினு ஹெல்ப் பண்ணார் உட்காந்து. அதே மாதிரி ரிசார்ட் வெட்டிங்னா செட்டு போடணும். அவங்க பெருசாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனு, 3க்கும் 3 விதமான ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணார் வேணும். ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரையும் கூடவே இருந்தார் வேணும், கடைசி வரையும். அவர் கோயம்புத்தூர் பேஸுங்கிறதுனால சென்னையில் கல்யாணம். அதனால வாரம் சனி ஞாயிறுனா அவருக்கு வீக்கெண்டு இங்கே தான் வந்துடுவார். வீக்கெண்டுக்கு வந்துடுவார். ஏதான ஒரு 2-3 வேலைகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரிண்டிங் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே ஒன்றா பண்ணிட்டு இருந்தோம். வினுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிரிச்ச முகத்தோட இருப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கிரைசிஸாக இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகும், வினு டென்ஷன் ஆக மாட்டார். So you need somebody to take the load off your shoulder. If you are the bride or groom's father, you want to be relaxed in the marriage. அதை வினு எனேபிள் பண்ணார் எங்களுக்கு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம் மேரேஜில். அப்புறம் கிரைசிஸ் ஹேண்ட்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிரச்சனைகள் நிறையா வரும். எந்த கல்யாணம் எவ்வளோ பிளான் பண்ணாலும் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரும். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 வேனு 3 காரில் வச்சு அவங்க ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். வர வழியில் அவங்களுடைய பேகேஜ் எல்லாத்தையுமே ஒரு பேகேஜ் ட்ரக் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதில் எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 150 பேர் வந்திருந்தாங்க. அதனால் அவ்வளோ பேகேஜ் இருந்தது. என்னாச்சா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேகேஜ் ட்ரக் வர வழியில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். அந்த பேகேஜ் டிரைவர் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. இவங்க வர வேண்டியவங்கெல்லாம் மக்கள்லாம் வந்துட்டாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்களாம். ஸோ வினு என்ன பண்ணால், யாருக்குமே எந்த விதமான டென்ஷனும் கொடுக்காம, சில பேருக்கு தெரியக்கூட தெரியாது. வினு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோஆர்டினேட் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ட்ரக்கை மறுபடியும் ரிலீவ் பண்ணி கொண்டு வந்தான். இது ஒரு கிரைசிஸ் ஹேண்ட்லிங். 2வது, சங்கீத் நாங்கள் அவுட்டோர் ஈவெண்ட்டாக பார்க்கில் ஒரு பெரிய அளவுக்குள்ள செட்டு, இந்த திருவிழா மாதிரி ஒரு செட்டு போட்டு ராட்டினம், கொடராட்டினம், அப்புறம் டிஸ்கோ டான்ஸ் ஸ்டேஜு, அப்புறம் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி கயத்துக்கட்டில் போட்டு இது மாதிரி சீட்டிங்கு வித்தியாசமாக பயங்கரமான ஒரு ஐடியாஸோடலாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி மழை. எல்லாம் செட் பண்ணி வச்சது, மழை வந்துடுது. எங்களுக்கு தெரியக்கூட கிடையாது. நாங்கள் உள்ளே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கோம். வினு ஃபோன் பண்ணார், இது மாதிரி மழை வந்துடுதுன்னா அதனால நம்ம உள்ளே தான் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாரு. எப்படி பண்ண முடியும், இப்போ அங்கே செட் பண்ணியாச்சுன்னா அதை எங்கிட்ட விட்டுருங்கன்னாரு. ஒரு 1 ஹவருக்குள்ள அங்கேருந்து என்னெல்லாம் சால்வேஜ் பண்ண முடியுமோ அதை சால்வேஜ் பண்ணி எடுத்துட்டு உள்ளே செட் பண்ணார். பார்ட்டி ஹாலில் சங்கீத்து முன்னாடி பிளான் பண்ண அளவுக்கே ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது வினுடைய அந்த டைம்லி திங்கிங் அதை காமிக்கிறது. வினு he is a professional person. He will handle everything professionally, but he will behave with you like a friend. And he will be with you from the beginning to the end in the entire journey. கல்யாணம் முடிஞ்சு கட்டுசாத கூட கட்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் எங்கள் கூட இருந்து எல்லா டிஸ்மேண்ட்லிங் ஒர்க்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வினு ஊருக்கு போனார். அதனால் வினு கல்யாணத்துக்கு நம்ம ஒரு என்கேஜ் பண்ணுறதோ இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு என்கேஜ் பண்ணுறதோ அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு.